வணக்கம், வெல்கம் டு யூ பைலட். இந்த வீடியோவில் ஒரு ஏத்தத்தில் நம்ம காரை நிப்பாட்டிட்டோம்னா எப்படி நர்வஸ் ஆகாமல் ஈஸியாக மூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டிரைவராக ஒவ்வொரு ஹில் ஸ்டேஷன்லையும் சரி, எவ்வளோ பெரிய ஏத்தமான இடமா இருந்தாலும் சரி, எப்படி கெத்தாக டிரைவ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம டிரைவிங் லைஃப்பில் கண்டிப்பாக அடிக்கடி ஸ்லோப்பான ரோட்டில் நிப்பாட்டுற சிச்சுவேஷன் வரும். அந்த நேரத்தில் முன்னாடி பின்னாடி வேறு காரோ இல்லை பஸ்ஸோ நின்னாங்கன்னா பதட்டம் இன்னும் அதிகமாக ஆகும். பதட்டம் இல்லாமல் இருக்க ஈஸியாக சிம்பிளாக புரிய மாதிரி ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணி 2 days ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போதும். ஸ்லோப் மூவிங்கில் மேஜராக எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், மூவிங் பேக்வேர்டு, அதாவது காரை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கார் ரிவர்ஸில் இறங்கிரும். ரெண்டாவது, சடன் ஆஃப், அவசரப்பட்டு கிளச் டெக்னிக்கை தப்பாக பண்ணிடுறோம், அதனால கார் சடனாக நடு ரோட்டில் ஆஃப் ஆயிடுது. மூணாவது, டேஞ்சரஸ் மூவிங், காரை ரிவர்ஸில் விட்டுறக்கூடாதுன்னு ஆஃப் ஆயிடக்கூடாதுன்னு பதட்டத்தில் ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுத்து டேஞ்சராக மூவ் பண்ணிடுவோம். இப்படி இது மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வராமல் எப்படி ஸ்லோப் மூவிங் பண்ணுறதுன்னு லைவாக பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது லெஃப்ட் சைட் ஸ்க்ரீனில் காரோட ஃப்ரண்ட் வியூவை லைவாக பார்க்கலாம். ரைட் சைட் ஸ்க்ரீனில் ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச் கண்ட்ரோலை லைவாக பார்க்கலாம். 2 ஸ்க்ரீனில் பார்க்குறதுமே ஒரே டைமில் எடுத்த வீடியோ. லெஃப்ட் சைட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்ம கார் ஒரு ஏத்தத்தில் ஏறின மாதிரி நிற்கிது. ரைட் சைட் ஸ்க்ரீனில் பைட்டிங் பாயிண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்குறதுக்காக ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச் பெடல்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்லோப்பில் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல பைட்டிங் பாயிண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்க ஹவு டு டிரைவ் இன் ஸ்லோப்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல்ல டிரைவிங் ரூல் படி காரில் ஏறினதும் டிரைவரோட வலது கால் பிரேக்கில் ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். ஸ்லோப் மூவிங்கில் பிரேக் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்போ கிளச்சை பவராக ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கணும். அப்புறமா ஹேண்ட் பிரேக் போட்டிருந்தா ரிலீஸ் பண்ணிக்கோங்க. வலது காலை வச்சு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே கிளச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணி பைட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கார் உதற ஆரம்பிக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. கார் உதற கண்டிஷன் வந்ததும் கிளச்சை அப்படியே வச்சுக்கிட்டு பிரேக்கை மெதுவாக ரிலீஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம கார் ரிவர்ஸில் போகுது. அப்படி போச்சுதுன்னா பிரேக்கை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கிளச்சை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ கிளச்சை அதே கண்டிஷனில் இருந்து இன்னும் கொஞ்சம் மைன்யூட்டாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கார் கொஞ்சம் அதிகமாக உதற ஆரம்பிக்கும். அதிகமாக உதறுதுன்னு பயப்பட வேண்டாம். கிளச்சை அந்த கண்டிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க. இப்போ பிரேக்கை மெதுவாக ரிலீஸ் பண்ணி பாருங்க. நம்ம கார் கண்டிப்பாக பின்னாடி போகாமல் முன்னாடி மூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்கும். ஏத்தமாக இருக்கிறனால முன்னாடி போகிறதுக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். இந்த பாயிண்ட் தான் ஸ்லோப் மூவிங்கோட பைட்டிங் பாயிண்ட். இப்போ கார் எனர்ஜியாக மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சமாக ஆக்சிலேட்டர் கொடுங்க. நம்ம கார் அழகா முன்னாடி மட்டும் மூவ் ஆகும். முக்கியமான கண்டிஷன், கிளச்சை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஸ்டாப் பண்ணுறதுக்கு கிளச்சை பவராக அமைக்கி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிட வேண்டியது தான். பிரேக்கை பவராக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஹேண்ட் பிரேக்கும் போட்டுக்கோங்க. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். கிளச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணி பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். இந்த கண்டிஷனில் நம்ம கார் லேசாக உதற ஆரம்பிக்குது. இப்போ மெதுவாக பிரேக்கை விட்டு பார்க்கலாம். கார் பின்னாடி போகுது. உடனே பிரேக் அமைக்கிருங்க. கிளச் அப்படியே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் கூட கிளச்சை ரிலீஸ் பண்ணி நம்ம காரை இன்னும் அதிகமாக உதற வைக்கலாம். இப்போ மறுபடியும் பிரேக்கை ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம கார் பின்னாடி போகலை. கிளச்சை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சமாக ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். நம்ம கார் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுத்து மூவ் ஆகும். இப்போ ஸ்டாப் பண்ண கிளச்சை பவராக அமைக்கிக்கிட்டு பிரேக்கையும் ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்லோப் ப்ராக்டிஸை இது மாதிரி பெரிய ஏத்தத்திலேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ காரை நியூட்ரல் ஆக்கிக்கிட்டு ரிவர்ஸில் கொண்டு போய்கிட்டு இன்னொரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நாம் ஒரு ஏத்தத்தில் நிற்கிறனால கிளச்சை ஃபுல்லாக விட்டுக்கிட்டு பிரேக்கை மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலே நம்ம கார் ரிவர்ஸில் மூவ் ஆகி போகும். உங்களுக்கு மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேவையான இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி ஸ்லோப் மூவிங்கை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏத்தம் கம்மியா இருக்கிறதுனால பைட்டிங் பாயிண்ட்லயே காரு லேசா மூவ் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கூட எனர்ஜியா மூவ் ஆகுறதுக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிறோம். உங்களுக்கு பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுல டவுட் இருந்துச்சுன்னா ஹவு டு டிரைவ் இன் ஸ்லோப்னு தனியா வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா இதுல இருக்க சின்ன சின்ன டவுட்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. 79 Adam, this is Central BCC. Multiple SWAT units responding code 3 to CP at 127th and Adelaide.